சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை உடனே என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள். நிறுத்து நிறுத்து என்று சாய் அப்பா இத்தனை சத்தமிட்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் இதனை உடனே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் இது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்குமோயானால் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை தேடி வரும் சோதனைகளை யார் நினைத்தாலும் விட்டுவிட முடியாது. உனக்கென இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, பிரச்சனைகள் சோதனைகள் என்று தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோம் என்பது முதலில் புரிய வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் விஷயங்களை என்னவென்று கவனிக்க என் குழந்தை, இந்த விஷயத்தை மட்டும் நீ நிறுத்திவிட்டால் போதும். நிச்சயமாக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும். இதையெல்லாமும் தொடர்ந்து வருவதனால் என் குழந்தை மேலும் மேலும் வாழ்க்கையில் பல சோதனைகளைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை குறைத்து யாரும் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் சொல்வதை நிறுத்திவிட்டு உயர்ந்து நிற்க பழகு. கஷ்டம் ஒருபொழுதும் உன்னை அழிக்க வராது என்பதனை புரிந்து கொள். உன்னை உயர்த்தத்தான் வரும் என்பதனை தெரிந்து கொள். நம்பிக்கை இல்லாதவன்தான் ஏழையாக மாறுவான். துரோகம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம். நீ உன்னை நம்புகின்றவரை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் தோல்விகள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் தலை நிமிரச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களையும் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் பார்த்துவிட்ட என் குழந்தைக்கு இனி நடப்பது எல்லாமும் நல்லதற்காகவே நடக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். இன்று உன் சாயப்பா நிறுத்தச் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கவனித்தால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய எல்லா நிலைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். சாயப்பாவிற்கு உன்னை பற்றி அக்கறை எப்பொழுதுமே அதிகம்தான். ஏனென்றால் நான் என் குழந்தையின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றேன் அல்லவா? நான் என் குழந்தையின் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்த எப்பொழுதும் நினைத்திருக்கின்றேன் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த சாயப்பா காட்டுகின்ற கவனம் போல யாரும் கவனிக்க முடியாது. உனக்கு நல்லது நடத்த நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் துணை இருப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பாவின் அன்பு உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எப்பொழுதும் போல சாயப்பா இப்பொழுதே நீ மன அழுத்தத்திற்கு ஆளாகாதே. நிறுத்தச் சொன்னவளை நிறுத்திவிட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த அப்பா எனக்கும் பிரச்சனை இல்லை. என் குழந்தையே சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது என்று சொல்லி நானும் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன். நானும் அடுத்த வேலை அடுத்தது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நான் பயணிக்க தொடங்கி விடுவேன் அல்லவா? இதனை என் குழந்தை தெரிந்து கொண்டு நீ வாழப் பழகத் தொடங்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணரப்படுத்த எத்தனையோ பிரச்சனைகளை உன்னை தேடி வந்திருந்தாலும், எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்திருந்தாலும் என் குழந்தை இனி இதையெல்லாம் எண்ணி நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் பல உண்மைகளை இனிமேல் நீ என்னவென்று கவனிக்க பழகு. உனக்கு நடக்கும் பல விஷயங்கள் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு. சாயப்பா இருக்கும் காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து, இந்த அப்பாவின் துணை இருந்து உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நல்லதை பெறுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் குழந்தை மனம் கலங்காதே. தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீ வருத்தப்படாதே. அப்பா சொல்ல சொல்ல உன்னை மாற்றிக்கொண்டே இரு. மற்றபடி சாதாரணமாகவே உனக்கு எல்லாம் சரியாக நடக்கத் தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை கவனத்தில் கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து முடிக்க ஆரம்பித்து விடுவாய். இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். நீ சந்தித்த துன்பங்கள் ஏராளம். இந்த மனிதர்கள் உன்னை பாடாய்படுத்தியது ஏராளம். இதை எல்லாவற்றையும் என் குழந்தை இனிமேல் நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும் அல்லவா?
உன்னோடு சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை முதலில் கவனமாக கேட்டு நிறுத்துபவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை முதலில் நிறுத்து. சாயப்பா அழுத்தமாக சொல்கிறேன், எந்த ஒரு காரியமும் சரி உன் மனசாட்சிக்கு தோன்றிய பிறகு அதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணத்தை முதலில் நீ நிறுத்திவிடு. உன்னுடைய வாழ்க்கை அவர்களின் கருத்துக்காக அல்ல, அவர்கள் என்ன கருத்து சொல்வார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ வாழ எண்ணக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். காரியத்தை முதலில் நிறுத்து. உன்னை மதிப்பவர்கள் ஒருபொழுதும் உன்னை மாற்றச் சொல்ல மாட்டார்கள். உன்னை மதிப்பவர்கள் ஒருபொழுதும் உன் மனதை காயப்படுத்த மாட்டார்கள். மரியாதை இல்லாதவர்களுக்காக எதையும் மாற்றவும் யாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்தாய். ஆனால் முதலில் அதை நிறுத்து. யாரும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காத பொழுது நீ என்ன சொல்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாத பொழுது அவர்களுக்கான ஆலோசனை கொடுப்பதை முதலில் நிறுத்து. மதிப்பு கிடைக்காத இடத்தில் உன்னுடைய அறிவை, உனக்குள் தோன்றுகின்ற நல்ல சிந்தனைகளை நீ அவர்களுக்கு கொடுப்பதை வீணாக்குவதை முதலில் நிறுத்து. உன்னுடைய அறிவை நீ பொக்கிஷமாக பார்த்துக்கொள். தேவைப்படுகின்றவர்களுக்கு அது நிச்சயமாக பயன்படும் என்பதனை மறந்து விடாதே. கடந்த தவறுகள், அதாவது முடிந்து போன தவறுகளை எல்லாமும் மனதில் மீண்டும் மீண்டும் நினைப்பதை நிறுத்து. அது உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக தடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து வருந்துவதை நிறுத்திவிட்டு நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த படியை உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே குறைத்து மதிப்பதை முதலில் நிறுத்து. நீ நினைப்பதற்கு மேலான நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும். உன்னை தெய்வம் நல்லபடியாக மதிப்பதனாலும், தெய்வம் உன்னை நல்ல குழந்தை என்று சொல்வதனாலுமே தானே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீயாகவே உன்னை ஒருபொழுதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீயாகவே உன்னை பற்றிய சிந்தனைகளை எப்பொழுதும் தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருந்துவிட்டு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தே தீர்வேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். சாயப்பா இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கவலைகள் இல்லை என்பதை நீ உணர்ந்து, இதுபோல என் குழந்தை உன்னை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்தி கொண்டு அடுத்ததாக எதை செய்தாலும் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் இருக்கின்றது. யாரும் உன்னோடு சேர்ந்து பயணிக்க இங்கு பிறக்கவில்லை. சேர்ந்து வருபவர்கள் அழைத்து விட்டு விலகி செல்பவர்களை விட்டு தானாக நீ தனியாக நடக்க தொடங்கிவிடு. எதையுமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் போல இருக்க வேண்டும், இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொழுதும் நீ உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடாதே. அனைவருமே உன்னை போல சிந்திப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்து. அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களும் அதையே நினைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? அவர்களுக்கு தனித்துவமான குணம் இருக்கும்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா துணை இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களிலும் இனி நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. அப்பா சொல்ல சொல்ல எல்லாமே மாறும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் உணர்ந்து நடந்து கொள். சாயப்பா இருக்கும்போது இனி என் குழந்தைக்கு எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை. எதை பற்றிய குழப்பங்களும் உனக்கு தேவையில்லை. உனக்கு நடப்பது எல்லாம் சரியானதாக மாறும் என்பதை புரிந்து இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்படி நம்பு. இதையெல்லாம் உன்னை நிறுத்த சொல்வதற்கு முழுக்க காரணம் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான்.
சந்தோஷமான நிலையில் இந்த வாழ்க்கையை நீ அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் நமக்கான அதிர்ஷ்டத்திற்கான இடம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ நிறுத்திவிட்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடத்தி தரும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கிறேன் என்னும்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும். உன்னால் என்னென்ன விஷயங்கள் நடத்த முடியும், எந்தெந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும், எதையெல்லாம் நாம் இப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அப்பா உனக்கு சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்வேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டியது போல நீ விரும்பியது போல எல்லாம் இனி உன் எண்ணம் போல நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர் வருகின்ற காலம் இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதை மறந்துவிட்டால் நிச்சயமாக எல்லாம் உனக்கு சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்வேன் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டியது போல நீ விரும்பியது போல எல்லாம் இனி எண்ணம் போல நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர் வருகின்ற காலம் இனி உனக்கு விரும்பியதை எல்லாம் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதை புரிந்து நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று அது நடத்தும் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இது போன்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை தருவதற்கு தயாராகிவிட்ட பிறகு இனி என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்காதே. எந்த சூழ்நிலையும் யோசித்து நீ ஒருபொழுதும் வருந்தாமல் இந்த வாழ்க்கையை நினைத்தால் நிச்சயமாக மாற்ற முடியும். நீ நினைத்தால் எந்த நிலையிலும் நல்லதொரு மாற்றங்களை உன்னால் கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு வேண்டியது போல நடத்தட்டும். அப்பாவின் துணை கொண்டு என் குழந்தை எதையும் பெற்றுவிட நீ தயாராகிவிடு. சாயப்பா இருக்கும் வரை என் குழந்தை இனி எதை பற்றியும் சிந்தித்து நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். உன்னை தூற்றியவர்கள் மத்தியிலும் சரி, உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்தவர்கள் மத்தியிலும் சரி, என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்வாய். இது போன்ற சிந்தனைகளை எல்லாமும் நிறுத்திவிட்டால் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகள் நடக்கத் தொடங்கும் என்பதுதான் உண்மை. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.